சிலர் எதற்கெடுத்தாலும் பயப்படுவார்கள். நம்மால் சரியாக செய்ய முடியுமா என்று எண்ணியே அந்த விஷயத்தை செய்யாமலேயே விட்டிருப்பாங்க. இல்லைன்னா செஞ்சு முடிச்சாலும் அதற்கு ஒரு தீர்வு, சரியான தீர்வு கிடைச்சிருக்காது. உங்களால் முடியும் அப்படின்னு உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு அதீதமான நம்பிக்கை வச்சா மட்டுமே கண்டிப்பாக நம்ம எடுத்த காரியத்தை சீக்கிரமாகவும் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கிற மாதிரியும் செஞ்சு முடிக்க முடியும். முயற்சி செஞ்சால் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு குட்டி கதை தான் இது. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் கம்பீரமாக அதோட எல்லையை ஆண்டிட்டு வருது. ஆனால் சிங்கத்தின் மேல் பொறாமை கொண்ட சில விலங்குகள், அது என்ன, சிங்கம் மட்டும்தான் காட்டுக்கு ராஜாவாக இருக்கணுமா, இது என்ன எழுதப்பட்ட சட்டமா அப்படின்னு சொல்லி அதுங்கெல்லாம் ஒரு கூட்டு சேர்ந்து சிங்கத்தை வீழ்த்துறதுக்காக ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. அப்போது நரி சொல்லுது, இல்லை, நம்ம என்ன பண்ணாலும் சிங்கத்தை நம்மளால் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லுது. உடனே இதை கேட்ட புலி சொல்லுது, நான் சிங்கத்தை விட 2 மடங்கு வேட்டையாடும் திறனும் பாயும் திறனும் கொண்டவன். என்னால் கண்டிப்பாக அந்த சிங்கத்தை வீழ்த்த முடியும். நான் இந்த காட்டுக்கு ராஜாவாக தகுதியுள்ளவன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டுக்கிட்டு இருந்த நீரியான, நான் உங்கள் 2 பேரையும் விட வலிமையில் சிறந்தவன். என்னோட வாயை பிழந்தா நீயே உள்ளே போயிடுவ. அதனால் உன்னை விட இந்த காட்டுக்கு ராஜாவாக எனக்கு தான் தகுதி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒட்டகச்சிவிங்கி, நான் உங்களையெல்லாம் விட உயரத்திலையும் வலிமையிலையும் 2 மடங்கு பெரியவன். கண்டிப்பாக எனக்கும் இந்த காட்டுக்கு ராஜாவாக தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டுக்கிட்டு இருந்த காண்டாமிருகம், முதலை எல்லாமே அதுக்கிட்ட உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸை சொல்லி, நானுமே இந்த காட்டுக்கு ராஜாவாக தகுதி உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மரத்தில் இருந்த ஒரு குரங்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, கண்டிப்பாக நீங்கள் யாருமே இந்த காட்டுக்கு ராஜாவாக தகுதியானவங்க கிடையாது. சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறது அது உடம்புல உள்ள பலத்தாலேயோ அது உடம்புல உள்ள வலிமையாலேயோ கிடையாது, இல்லை மற்ற மிருகங்களை தாக்கும் திறமையினாலேயோ கிடையாது. அதுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அதனால தான் அது அதோட காட்டுக்கு ராஜாவாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இதையெல்லாம் நம்பாத மிருகங்கள் மறுநாள் திட்டமிட்டபடி நரியை சிங்கத்தோட குகைக்கு அனுப்புது. நரி போய் சொல்லுது சிங்கத்துக்கிட்ட, சிங்கராஜா, உங்களை பார்க்க எல்லா மிருகங்களும் வந்திருக்காங்க, ஆனால் என்ன விஷயம்னு தெரியலை அப்படின்னு சொல்லுது. இதை நம்பிய சிங்கம் யதார்த்தமாக வெளியில் வருது. வந்ததுமே ஒட்டகச்சிவிங்கி குகையின் வாசல்ல இருந்து ஓங்கி சிங்கத்தை உதைக்குது. என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே சிங்கம் தூரமாக சுருண்டு போய் விழுந்துருது. அந்த விழுந்து அது எந்திரிக்கிறதுக்குள்ள காண்டாமிருகம் தனது கொம்புனால சிங்கத்தை தூக்கி அந்த ஆற்றுக்குள்ள வீசுது. ஆற்றுல இருந்து சிங்கம் தடுமாறி எந்திரிக்கிறதுக்குள்ளேயே முதல்ல சிங்கத்தோட காலை கவ்விடுது. அதுக்கிட்டேந்து முயற்சி பண்ணி தப்பிக்கிறதுக்குள்ள நீர் யானை வாயால் கவ்வ வருது சிங்கத்தை. ஆனால் எப்படியோ போராடி இவங்கள்டேந்து தப்பிச்சு சிங்கம் எல்லாரையுமே பதில் தாக்குதல் தாக்கி இரத்த காயத்தோட தன்னோட குகைக்குள்ளே போயிடுச்சு. எல்லா மிருகங்களும் மறுநாள் காலையில் பேசிக்குது. கண்டிப்பாக அந்த சிங்கம் நேற்று ஏற்பட்ட இரத்த காயத்தில் தன்னோட உடம்புல உள்ள முழு வலிமையையும் இழந்திருக்கும், இல்லைன்னா இறந்தே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்போவே சிங்கம் உடம்புல உள்ள இரத்த காயத்தோட தன்னோட முழு பலத்தையும் கொண்டு வெளியில் எந்திரிச்சு வந்து, நான் எப்பயும் யாருக்கும் பயப்பட மாட்டேன், என்னால் எல்லாரையும் எதிர்த்து நிற்க முடியும்னு தனக்கே உரித்தான சொந்த கர்ஜனையோட எல்லா மிருகத்தையும் பார்த்து ஒரு கர்ஜனை செய்யுது. இதை எதிர்பார்க்காத மற்ற மிருகங்கள் அந்த கர்ஜனைக்கு பயந்து போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளேயுமே இது மாதிரி நிறைய மிருகங்கள் இருக்குது, நம்மளை எதையுமே செய்ய விடாமல் தடுக்கிறது. நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணும்போது இந்த சுற்றி இருக்க மிருகங்கள் மாதிரி நம்மளை அடைச்சி வைக்கிறதுக்கு பல வழி அதுவே வகுக்குது. ஆனால் இதை எல்லாத்தையும் மீறி வெளியில் வந்தால் மட்டுமே நம்மளால் ஒரு விஷயத்தை நல்லபடியாக செய்து முடிக்க முடியும். விதைத்து கொண்டே இருங்கள், முளைத்தால் மரம், இல்லையேல் உரம்.